ஐயோ அத்தை மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. வனஜாக்கு உள்காய்ச்சல் முத்தி போயிடுச்சு போல இருக்கு. கொஞ்சம் என்னன்னு பாருங்க. டாக்டர் என்னாச்சு மேடம்? கொஞ்சம் பாருங்க டாக்டர். அப்பவே காய்ச்சல்னு சொல்லிட்டு இருந்தா. கொஞ்சம் என்னன்னு பாருங்க. நர்ஸ், அந்த டெம்பரேச்சர் கன் எடுத்துட்டு வாங்க. பாத்தீங்களாப்பா, சித்திக்கு ஒண்ணும் இல்ல, வேணும்னே நடிக்கிறாங்க. மேடம், டாக்டர், எதுக்கு தேவையில்லாம என்ன டெஸ்ட் பண்ணி நேரத்தை வீணாக்குறீங்க? எனக்கு உள்காய்ச்சல் பயங்கரமா கொதிக்குது. நான் அப்படி எங்கேயாவது ஓரமா உட்காந்துக்கிறேன். இவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் ரத்தம் எடுத்து பல உயிர்களை காப்பாத்துங்க டாக்டர். நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்க்கா. வனஜா, ஏய் நில்லு. அக்கா, டாக்டர் நீங்க ஒழுங்கா செக் பண்ணுங்க. நான் தான் சொல்றேனே, அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப எனக்கு டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? டாக்டர் நீயா அவரா? அவர் சொல்லுவாரு. உள்காய்ச்சல் வெளிக்காய்ச்சல் எந்த சிம்டம்ஸ் இல்ல மேடம். டெம்பரேச்சர் நார்மலா தான் மேடம் இருக்கு. தாராளமா பிளட் டொனேஷன் பண்ணலாம். ஐயோ, எனக்கு உள்ள கொதின்னு கொதிச்சிட்டு இருக்குக்கா. இந்த நேரத்துல நான் ரத்தம் கொடுத்தேன்னா அந்த ரத்தத்தை வாங்குறவங்களுக்கும் காய்ச்சல் வந்துடாதா? ஏன் இப்படி போய் சொல்றீங்க? நீ தான் போய் சொல்லிட்டு இருக்க வனஜா. இதுக்கு மேல டாக்டர் நீங்க ஒண்ணு பண்ணுங்க. இவங்கள முதல்ல அழைச்சிட்டு போய் ஃபர்ஸ்ட் பிளட் எடுங்க. நர்ஸ், இவங்கள கூட்டிட்டு வாங்க. போ. வாங்கம்மா. தானம் கொடுக்கறதுக்கு பேர் தான் தானம். இப்படி புடுங்கி எல்லாம் எடுக்க கூடாது. இந்த கேப் எல்லாம் வைக்கலன்னு யார் எழுதா? ஆளுங்களும் இது வேற பக்கத்திலேயே உயிர் நர்ஸ், வாங்க. அந்த சிரிஞ்சில எடுங்க. ஓகே சார். படுங்கம்மா. இருங்கம்மா, சும்மா படுங்கன்னா. டாக்டர், ஒரு சின்ன உதவி. சொல்லுங்க. தப்பா நினைக்க கூடாது. ரத்த தானம் பண்றது நல்ல விஷயம்தான். ஆனா பாருங்க, நான் கொஞ்சம் வீக்கா இருக்கேன். அதனால நீங்க என்ன பண்றீங்க, இந்த பணத்தை வச்சுக்கோங்க. அக்கா கேட்டா நான் ரத்தம் கொடுத்துட்டேன்னு சொல்லுங்க. ப்ளீஸ். ஏன் அப்படி பாக்குறீங்க? இது ஒரிஜினல் தான். இங்க பாருங்க, வச்சுக்கோங்க. இந்தாங்க. சரியா? சரி மேடம். நீங்க கொஞ்சம் காட்டன் கொடுங்க. டாக்டர் கொடுங்க. அவ்வளவுதான். ரத்தம் இங்க தானே எடுப்பீங்க? ஆமா. அப்ப சரி, கரெக்டா பண்ணணும். என்னத்த? ஆண்டவா. அக்கா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ரத்தம் கொடுத்துட்டேன்க்கா. இப்ப சந்தோஷமா என் கடமையை முடிச்சிட்டேன். அதுக்குள்ளவா? ஆமாக்கா, ரத்தம் கொடுத்துட்டேன். உங்களுக்கு சந்தேகமா இருந்தா டாக்டர் கூப்பிட்டு கேளுங்க. வித்யாதரன், வித்யாதரன், என்ன நம்ப மாட்டீங்களா? சொல்லுங்க என்ன மேடம். இப்பதானே கூட்டிட்டு போனீங்க, அதுக்குள்ள பிளட் எடுத்து அனுப்பிட்டீங்களா? இவங்க எங்க மேடம் பிளட் டொனேட் பண்ணாங்க? பிளட் எல்லாம் கொடுக்கல மேடம். 500 ரூபாய் லஞ்சம் தான் கொடுத்தாங்க. அட கருங்காலி. ம். பணமா? இது நான் கொண்டே வரலையே. ஐயோ, முறைக்க ஆரம்பிச்சிட்டா. நீ இப்படியெல்லாம் அடங்க மாட்ட. வித்யாதரன், மேடம். கூட்டிட்டு போங்க. ஓகே மேடம். சேர்ல கட்டி வச்சாலும் பரவாயில்ல, பிளட் எடுத்துட்டு தான் விடுறீங்க. போ. அக்கா. ஓகே மேடம். போ. மேடம் வாங்க. இவ வேற வாங்கன்னு உன்னை விழுக்கிற இரு முதல்ல. மாமா, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருங்க. நாங்க போய் பிளட் கொடுத்துட்டு வந்துடுறோம். அப்பா வாங்க போலாம். நீங்க போங்க, அகிலா வந்தது நான் புறப்பட்டு வரேன். ஓ சரிப்பா, பாரு. ஓகே ப்ரோ. சரி ஏசு, நாங்க வெயிட் பண்றோம். நீங்க சீக்கிரம் வாங்க. வாங்கம்மா.
ஆ? எனக்கு என்னமோ நீங்க பிளட் கொடுக்க வேண்டாம்னு தோணுது. ஏன் பார்வதி எதுக்காக அப்படி சொல்ற? நான் ரத்த தானம் பண்ணா எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுப்பா. ஆனா உங்களுக்கு அப்படி இல்ல. நீங்க ஒண்ணு ரத்தம் கொடுக்க வேண்டாம். என்னப்பா யோசிக்கிறீங்க? அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீங்க கிளம்புங்க. சுந்தரத்தோட பிளட்டும் வேணுமே, அப்பதானே டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க முடியும். ம். கஜேந்திரன், நீங்க போய் சுந்தரத்தை பிளட் கொடுக்க வைங்க. ஓகே மேடம். அதெல்லாம் பரவாயில்லம்மா, நான் பிளட் கொடுக்குறேன். அப்பா மேடம். உங்க உடம்பு எதுக்காக நீங்க அப்பா கிட்ட பிளட் கொடுக்க வேண்டாம்னு சொல்றீங்க? அது ஒண்ணும் இல்ல கஜேந்திரன் சார். அப்பாவுக்கு கொஞ்ச நாளாவே அடிக்கடி தலை சுத்தல் வருது. அதான் இப்ப அவர் ரத்தம் கொடுத்தா ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கு. அட போங்க மேடம், எனக்கும் தான் லோ பிபி இருக்கிறதுனால அப்பப்ப தலை சுத்தல் மயக்கம் எல்லாம் வருது. நான் என்ன பயந்துட்டேனா என்ன? நானே முதல்ல போய் கொடுத்துட்டு வந்திருக்கேன். இதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்று, ரத்த தானம் கொடுத்தீங்கன்னா புது ரத்தம் சுரக்கும். அது உங்க உடம்புல இருக்கிற நிறைய பிரச்சனைகளை சரி பண்ணும் மேடம். அது மட்டும் இல்லைங்க, உங்க அப்பா யாரு? நம்ம அம்மாவோட கார் டிரைவர். இவரே ரத்தம் கொடுக்கலன்னா ஒர்க்கர்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்க? மேடம் வீட்டில் டிரைவர்ல இருந்து வேலைக்காரங்க வரைக்கும் எல்லாருமே ரத்தம் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சாதான் ஒர்க்கர்ஸ் மத்தியில் ஒரு உற்சாகம் வரும். அப்போதான் எல்லாரும் தவறாம ரத்தம் கொடுப்பாங்க. ஆமாம்மா, இவர் சொல்றது ரொம்ப சரி. தொழிலாளர்களுக்கு நாம தான் முன்னுதாரணமா இருக்கணுமா, அதைத்தான் அம்மாவும் விரும்புவாங்க. அதெல்லாம் புரியுதுப்பா. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, இல்லம்மா, இங்க சுந்தரா யாரு? நான் தாம்மா. வாங்க சார். இங்க பாரு பார்வதி, நீ ஒன்னும் குழப்பிக்காம இரு. நான் போய் ரத்தம் கொடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க வாங்கம்மா, போகலாம். எங்க? டாக்டர் வித்யாதரன், மேடம். கையை ஆட்டாதீங்க. சரிங்க. நான் அப்புறமா கால் பண்றேன். சொல்லுங்க மேடம். ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் விஷயம். நான் கஜேந்திரன் கிட்ட எல்லா விஷயமும் சொல்லியிருக்கேன். டிரைவர் சுந்தரம் பார்வதியோட பிளட் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி ஓகே மேடம். டிஎன்ஏ மேட்ச் பண்ணி நீங்க அதுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். ஓகே மேடம். இது அட்மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல். ஓகே மேடம். ரிப்போர்ட் வந்து நீங்க கஜேந்திரன் கிட்ட மட்டும்தான் கொடுக்கணும். இந்த சரிங்க விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே மேடம், நான் பார்த்துக்கிறேன். ம். அகிலா, எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அதை கிளியர் பண்ணிக்கலான்னு வந்தேன். நீ இப்போ எனக்கு பதில் சொல்ற மைண்ட் செட்ல இருந்தா நான் கேட்கிறேன். என்ன டவுட்? கேளுங்க. இன்னைக்கு நடந்த ரத்த தான முகாம் யதார்த்தமா நடந்த மாதிரி எனக்கு தெரியல. வருஷம் நடக்கிற பிளட் டொனேஷன் கேம்ப் தான் இந்த வருஷமும் நடந்திருக்குன்னு நீ சொல்லலாம். ஆனா எனக்கு என்னமோ நீ ஏதோ பிளான் பண்ணி வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக இந்த பிளட் டொனேஷன் கேம்பை யூஸ் பண்ணிருக்கன்னு எனக்கு தோணுது. எதை வச்சு அப்படி கேக்குறீங்க? எப்பவும் இல்லாம இந்த வருஷம் நீ வீட்டில் இருக்கிற எல்லாரையும் பிளட் கொடுக்கணும்னு சொன்ன. அது மட்டும் இல்லாம நீ கேம்ப்ல டாக்டர் வித்யாதரனை தனியா கூட்டிட்டு போய் நீ பேசுற. கேம்ப்லயே உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா அங்க வச்சு கேட்கறது அவ்வளவு நல்லா இருக்காதுன்னு பட்டுச்சு. அதான் இப்ப கேட்கறேன். சொல்ல கில. அஃப்கோர்ஸ், நீங்க சந்தேகப்படுறது சரிதான்.
என் மனசுல இருக்கிற ஒரு தேடலுக்கு விடை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு நடந்த பிளட் டொனேஷன் கேம்பை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். என்ன தேடல அகிலா? அதை நான் தெரிஞ்சுக்கலாமா? பார்வதியோட பிறப்பு ரகசியத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்க. பார்வதி உண்மையிலேயே யாரு? சுந்தரம் தான் பார்வதியோட அப்பாவா இல்ல வேற யாரோவா? இது எல்லாத்துக்கும் எனக்கு ஆன்சர் தெரிஞ்சே ஆகணும். அந்த உண்மையை கண்டுபிடிக்க தான் பார்வதி, சுந்தரம் அவங்க 2 பேரோட பிளட் சாம்பிள்ஸை எடுத்து நான் ஒரு டிஎன்ஏ டெஸ்டுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கேன். கஜேந்திரன் டிஎன்ஏ ரிசல்ட்டோட இப்போ வந்துருவாரு. ரிசல்ட் வந்ததும் பார்வதியும் சுந்தரமும் பொண்ணும் அப்பாவுமா இல்ல வேற வேறையான ஆதாரபூர்வமா தெரிஞ்சிடும். இதுக்கு எதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்? சுந்தரத்தை கேட்டா அவர் சொல்ல மாட்டாரா? சுந்தரத்துக்கிட்ட எவ்வளோ தடவை கேட்டு பார்த்தேன். அவர் எந்த விஷயத்துக்கு தான் கட் அண்ட் ரைட்டா பதில் சொல்லியிருக்காரு. அவர் குழப்பிட்டே தான் இருப்பாரு. அன்னைக்கு நாம பார்க்க போனோமே அந்த ஜோசியர், அவர் வந்து பார்வதி அந்தஸ்துல நமக்கு சமமான குடும்பத்துல பிறந்தவன்னு சொன்னாரு. ம். அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? பார்வதி சுந்தரத்தோட பொண்ணு இல்லைன்னு தானே? ம். அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக சுந்தரத்துக்கிட்ட கேட்டேன். குழந்தை பிறந்த 5 நாளுக்கு அப்புறம் தான் நான் குழந்தையே போய் பார்த்தேன்னு சொல்றாரு. சரி, பார்வதி கிட்ட கேட்டா உண்மை தெரியும்னு சொல்லி அவகிட்ட கேட்டேன். அவ தனியா ஒரு கதை சொல்றா. குழப்பிக்கிட்டே இருந்தாங்க. என்னால ஒரு முடிவுக்கு வர முடியல. என்னங்க நீங்க இவ்ளோ யோசிக்கிறீங்க? அகிலாண்டேஸ்வரி மெய்ஞானத்துக்கு மட்டும் இல்ல, விஞ்ஞானத்துக்கும் கட்டுப்படுவா. வணக்கம்மா. நல்ல வேளை வனஜாமாவோட கவனம் மொபைல்ல இருக்கு. நம்மளை கவனிக்கல. பார்த்தாங்கன்னா என்ன ஏதுன்னு கேள்வி கேட்பாங்க. மேடம் மாடி ரூம்ல இருப்பாங்க. எப்படி போறது? பேசாம அந்த ஃபைலை மறைச்சிட்டு மேலே போய் மேடத்திட்ட கொடுத்துட வேண்டியதான். இந்த டியூப்ளிகேட் என்ன இத்தனை மணிக்கு வந்திருக்கு? கையில வேற எதையோ மறைச்சு மறைச்சு கொண்டு போகுது. அடுத்த அவார்டு வாங்குறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணுதோ? கஜேந்திரன், அடேங்கப்பா. சொல்லுங்கம்மா. சொல்றேன். இவ்ளோ பெரிய உருவம், இவ்ளோ பெரிய ஹால்ல குத்துக்கல்லு மாதிரி உட்கார்ந்திருக்க. ஒரு விஷ் கூட பண்ணாம நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க. உள்ள வந்த உடனே உங்களுக்கு தாம்மா வணக்கம் சொன்னேன். நீங்க மொபைல் போன்ல கவனமா இருந்தீங்க. ஐயோ, அப்படியா? அது நான் ஒரு முக்கியமான விஷயமா பார்த்துட்டு இருந்தேன். அதனால என்ன, இன்னொரு தடவை கிட்ட வந்து கூப்பிட்டு விஷ் பண்ணா நான் சொல்லிட்டு போறேன். அப்புறம் என்ன விஷயம்? மேடத்தை பார்க்க போயிட்டு இருக்கேன். பார்த்துட்டு வந்துடுறேன். ஆடேங்கப்பா. கஜேந்திரன், அது என்னது? நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு அம்மாவை பார்க்க போறேன்னு சொல்லி கிளம்புறீங்க. என்ன இந்த மாதிரி அன் டைம்ல எல்லாம் அக்காவை பார்க்க முடியாது. என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லுங்க. முக்கியமான விஷயமா மேடம் என்ன வர சொல்லியிருந்தாங்க. முக்கியமான விஷயம்னா அதை என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? முதல்ல என்கிட்ட சொல்லுங்க, அப்புறம் அக்காவை போய் பார்க்கலாம். ரொம்ப அவசரமா போய் பார்த்துட்டு வந்துடுறேம்மா. கஜேந்திரன், இங்க வாங்க.
ம், இந்த டம்மி சிவாஜி அந்த ஒரிஜினல் சிவாஜியை மிஞ்சுறதுக்கு ட்ரை பண்ணுதோ? ம். ஆ. ஆ, அடேங்கப்பா, நவரசமும் ததும்புதே. என்ன கஜேந்திரன், ஏதோ ஃபைல மறைக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்றீங்க போல இருக்கே. தம்மு கட்டுறாரு. அதுலதான் நீங்க சொன்ன முக்கியமான விஷயம் இருக்கா? சொல்லுங்க கஜேந்திரன், என்ன ஃபைல் அது? கொடுங்க, நான் பாக்குறேன். இல்லம்மா, இதை நான் மேடத்துக்கிட்ட தான் கொடுக்கணும். ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் மேட்டர், வேற யார்கிட்டயும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கம்மா. ஓ, அப்படியா? ஆ, இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட கொடுங்க. நான் பார்த்துட்டு அது கம்பெனி சம்பந்தப்பட்ட ஃபைலா இல்ல ஏதாவது பர்சனலா கான்ஃபிடென்ஷியல் ஃபைலான்னு பார்த்துட்டு கொடுத்துட்டேன். ஒரு வகையில கான்ஃபிடென்ஷியலான ஃபைல்னா எப்பவுமே யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. அதுதான் ராஜ விஸ்வாசம். அம்மா ஆ, ஆனா அம்மா, நான் please. பார்க்கலாம். அம்மா 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 ப்ளீஸ்மா. நான் அம்மா பார்க்காம அம்மா எப்படி? கொடுத்துருங்கம்மா. அம்மா ஒரு ப்ளீஸ்மா. நிமிஷம் அம்மா இருங்க, அம்மா என்ன கொடுத்துருங்கம்மா. இருக்குன்னு பார்த்துட்டு ப்ளீஸ் கொடுத்துட போறேன். கொடுத்துருங்கம்மா. அட இருங்க, பார்த்து Please, தரேன். ஒருவேளை அம்மா நான் அம்மா அம்மா மேடம் திட்டுவாங்கம்மா. அம்மா கஜேந்திரன் சொல்றல, விடுங்க கஜேந்திரன், விடுங்க ஃபைல. டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட். பார்வதி என்ன கஜேந்திரன், பார்வதி சுந்தரம் மெடிக்கல் ரிப்போர்ட் மாதிரி இருக்கு. என்னது இது? அது என்ன ரிப்போர்ட் இதெல்லாம்? கஜேந்திரன், இப்ப நீங்க உண்மைய சொல்லல, அக்காவை பார்க்க முடியாது. ஆமா அம்மா ப்ளீஸ், நான் இதை மேடத்துக்கிட்ட தான் சொல்ல முடியும். கஜேந்திரன், வனஜா, அக்கா, என்ன பிரச்சனை அங்க? அது ஒண்ணு இல்லக்கா. அன் டைம்ல போய் ஏன் அக்காவை டிஸ்டர்ப் பண்றீங்க? எதுவா இருந்தாலும் என்கிட்டயே சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன்க்கா. அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் தான் கஜேந்திரனை வர சொன்னேன். உன் வேலை என்னமோ பாரு, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசாத. ம். கஜேந்திரன், வாங்க. சரிங்க மேடம். அதான் மேடம் கூப்பிட்டாங்களே, போங்க. அப்பாவுக்கும் எனக்கும் எதுக்கு மெடிக்கல் ரிப்போர்ட்? அம்மா எதுக்காக இதை கேட்டிருப்பாங்க? உங்க அப்பா யாரு? இவரே ரத்தம் கொடுக்கலன்னா ஒர்க்கர்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்க? கஜேந்திரன் சார் அப்பாவை ரத்தம் கொடுக்க வச்சதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஆனா அது என்னன்னு தெரியலையே. எதுக்காக அம்மா இதை கேட்டிருக்காங்க?